இலங்கையைச் சேர்ந்த கவிஞர், வரிகளில் புதைந்தவன் ரமேஷ்கரன் அவர்களின் வரிகள் தான் இவை. இவருடைய வரிகள படிக்கும்போது, மனிதர்களுக்கு மட்டும் தான் காதல் தோல்வியும், ஏமாற்றமும் இருக்க முடியுமா? இலைகளுக்கும் உண்டு அப்படின்னு எழுதுன மாரி இருந்தது. இப்படி ஆரம்பிக்கிறார் அந்த கவித. காற்றின் இதமான தொடுதலை நம்பி காற்றின் இதமான தொடுதலை நம்பி இலைகள் உதிர்ந்து சருகாவதே இயற்கையின் 2ஆம் விதி அப்படின்னு எழுதுறார். ரொம்ப அழகான வரி முதல்ல. காற்றின் இதமான தொடுதலை நம்பி இலைகள் உதிர்ந்து சருகாவதே இயற்கையின் 2ஆம் விதி. அப்ப முதல் விதி என்ன? முதல் விதி முட்டாள்தனம், அதை அன்பென்று நினைத்துக் கொள்வதுதான் அப்படின்னு எழுதுறார். மிக அற்புதமான சிந்தனை, ரொம்ப அழகான வரிகள். அடுத்து ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. இரவின் மொழி எவ்வளவு அழகானது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு கீழே எழுதுறாரு சில வரிகள். ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை கேளுங்களேன். ஈக்களின் இரைச்சலும் இதயத் துடிப்பின் ஓசையும் இசையாய் ஒலிக்கிறது. ஈக்களின் இரைச்சலும் இதயத்துடிப்பின் ஓசையும் இசையாய் ஒலிக்கிறது. அடுத்து கீழே ஒரு லைனு. லேசான காற்றும் இலைகளின் அசைவும் காதல் கிசுகிசுத்துக் கொள்கிறது. எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. அடுத்து ஒரு விஷயம் சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்கள், சில்வண்டும் ஏதோ ரகசியம் சொல்கிறது, கேட்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை அத்தோட நிறுத்திட்டார், முடிக்கல. மேபி இவர் கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப அற்புதமான வரிகள் இல்லையா?